அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, சூனிய விமர்சனங்களும் விளக்கங்களும் என்கிற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சூனியம் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்கிற தலைப்பின் கீழே நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சூனிய ஹதீஸை மறுக்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய முதன்மையான வாதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருப்பதாக சொல்கிறீங்க. ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைத்தான் ஒரு யூதன், அவன் ரசூலுல்லாவுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரசூலுல்லா உள்ளத்தை எங்கோ உட்கார்ந்து கொண்டு அவன் தன்னுடைய கையில் எடுத்ததை போல் நீங்கள் பேசுகிறீங்க. எனவே அது அல்லாஹ்வுக்கு நிகராக சூனியக்காரன் ஆக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தான் என்ன செய்வான், எந்த உபகரணம் இல்லாமல் மனித உள்ளத்தை ஆக்கிரமிப்பு செய்வான். அப்போ அந்த ஆற்றலை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சூனியக்காரனுக்கு கொடுக்குறீங்க என்பதை போல் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த விஷயங்களை நம்ம ஆழமாக பார்க்கும் பொழுது, சூனியக்காரன் சூனிய வைத்து அவனாகவே ரசூலுல்லாவுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணான். ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாததை போல உணர்வார்கள். அதே போல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதை போல உணர்வார்கள். இந்த உணர்வு ஏற்பட்டது. அப்போ இந்த உணர்வை சூனியக்காரன் தான் நேரடியாக ரசூலுல்லா உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி சூனியக்காரன் அதை அப்படியே செய்ததை போல் அவங்க கொண்டு வர்றாங்க. மேலோட்டமாக சூனியம் வைத்தா அதன் மூலியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று தான் ஹதீஸில் இருக்குது. அதை தாண்டி எந்த வார்த்தையும் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, நேரடியாக சூனியக்காரனோடு அதை முடிச்சு போடுறாங்க. ஆனால் இந்த சூனிய ஹதீஸை நம்பக்கூடிய எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் சூனியக்காரனுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது, அவன் தான் நேரடியாக ரசூலுல்லாஹ் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இவங்க இல்லை. இவங்க தவறாக விளங்கி கொண்டு மேலோட்டமான வாசகத்தை வைத்துக்கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க, தவறாக விளங்குறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம மேலோட்டமாக நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் வேறு மாதிரி விளங்கி கொள்வோம்னு சொன்னால் நிறைய இடங்கள் என்ன செய்ய வேண்டி வந்துடும், தவறாக புரிய வேண்டி வந்துடும். நம்ம ஏற்கனவே சுட்டி காமிச்சிருப்போம். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் மலக்குமார்கள் அவங்கள பார்ப்பதற்காக மனித தோற்றத்தில் வராங்க, அழகான ஆண்கள் தோற்றத்தில் வராங்க. அப்போ அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் அந்த காலத்து மக்கள் ஆண்களை தவறாக நடத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க. பெண்களை விட்டுட்டு ஆண்கள்கிட்ட போய் சேருவாங்க, தவறாக நடந்து கொள்வாங்க. அந்த சமயத்தில் மலக்குமார்கள் அழகான ஆண்கள் தோற்றத்தில் வந்த சமயத்தில் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மலக்குமார்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க, அந்த சமுதாய மக்கள் தவறாக நடந்து கொள்ள போகும்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இவங்களை விட்டுருங்க, இவங்க என்னுடைய விருந்தாளிகள், நீங்கள் இந்த ஏதோ பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இது மேலோட்டமாக அந்த வாசகம் தான் இருக்குது. அப்போ பெண் பிள்ளையை லூத் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க சொல்லிட்டாங்க என்பதனால அவங்க பெண் பிள்ளைகளை தவறாக எடுத்துக்கொள்ள சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுடைய அந்த பார்வையில் சொல்வதாக இருந்தால் லூத் நபி ஆண்கள்கிட்ட போகிறதுக்கு பதிலாக பெண்களை கூட்டி கொடுத்தாங்க என்பதை போல் நீங்கள் சொல்ல வேண்டி வந்துடும். நீங்கள் தவறாக எதையெல்லாம் மேலோட்டமாக படிச்சுட்டு தவறாக முடிவெடுக்கிறீங்களோ அதே போல தான் அந்த லூத் நபியை சொன்ன வாசகத்தை நீங்கள் சொல்ல வேண்டி வந்துடும். லூத் நபி அங்கே வேறு எந்த வாசகத்தையும் சொல்லலை. அதுக்கு நம்ம எப்படி விளக்க சொல்லுவோம்? அது முறையாக திருமணம் முடித்து எடுத்துக்கொள்ள சொன்னாங்க பெண்களை, அப்படித்தான் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவோம். அப்போ அந்தந்த காரியம் எப்படி நடைபெறுமோ அதை வைத்து தான் அந்த வார்த்தையை நம்ம புரியணும். தெளிவாக வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் அந்த வார்த்தை எந்த காரியம் எதை வைத்து எப்படி நடைபெறுமோ அந்த காரியத்தை அப்படித்தான் நம்ம புரியணும். இதுதான் யதார்த்தமான ஒன்று. எல்லோரும் அப்படித்தான் புரிகிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த சூனிய ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அதில் நம்ம பார்க்கும்பொழுது சூனியக்காரன் சூனிய வைத்தான் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டதுன்னு இருக்குது. சரிங்களா? இதில் சூனியக்காரனுக்கு அந்த பொருளை வச்சு ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா என்பதை போல் அங்கே சொல்ல. அப்போ பொருளை வச்சு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு. ரசூலுல்லாஹ் பொருளை எடுத்து என்ன பண்ணாங்க, அப்புறப்படுத்த ஹதீஸில் இருக்குது. அப்போ பொருளை வச்சு தானே சூனியக்காரன் என்ன பண்ணா, அந்த பாதிப்பு ஏற்படுத்தினா என்பதை போல் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நீங்கள் நான் எடுத்து காட்டுறேன். அதில் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த இடத்த தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல அந்த பொருட்கள் இருக்கும். அதை எடுத்து ரசூலுல்லாஹ் வெளியே போடலாம் மாட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் அதை எடுத்து நீங்கள் வெளியே போடலையான்னு கேட்கும்பொழுது, அதை எடுத்து நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கும்பொழுது, அதை எடுத்து நான் வெளியே போடலை, அதை மக்களுக்கு காட்டலை, அப்படி காண்பித்தா மக்கள் குழம்பிடுவாங்க. அப்போ அவங்க மக்கள் தவறாக அவங்க என்ன செய்வாங்க, தவறான எண்ணம் ஏற்படும், ஒரு விதமான அச்சம் ஏற்படும் சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, அதாவது அதற்கு முன்பதாகவே அல்லாஹ் என்ன பண்ணான், எனக்கு நோய் நிவாரணத்தை வழங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ சூனிய பொருளை எடுப்பதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பொருளை கொண்டு தான் நடத்தப்படுகிறது. பொருளை வச்சு தான் சூனியக்காரன் சுயமாக செய்கிறான் அப்படிலாம் கிடையாது.
அந்த பொருளை அப்புறப்படுத்தினா சூனிய கட்டு என்பது உடைகிறது. எனவே அந்த என்ன செய்யுது, அங்கே வந்து நிவாரணம் கிடைக்கிறதே தவிர சூனிய பொருளை வந்து அப்புறப்படுத்தினா தான் வந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த பொருளை அப்புறப்படுத்துவதற்கு முன்பதாகவே அந்த பாதிப்பை அல்லாஹ் நீக்கியதை நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பொருள் இருக்கிற இடம் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த அடிப்படையில் தெரியுது. இல்லை என்றால் யதார்த்தமாக நமக்கு அந்த பொருள் வைக்கப்பட்ட இடம் நமக்கு தெரிய வந்து என்ன செய்யலாம், அந்த பொருளை வந்து அப்புறப்படுத்தலாம். அதன் மூலமாக சூனியத்தினுடைய அந்த கட்டு வந்து அவிழ்க்கப்படுகிறது. எனவே நிவாரணம் கிடைப்பதற்கு அது ஒரு வழிதானே தவிர அது மட்டுமே வழி இல்லை. நன்கு நம்ம புரிந்து கொள்வோம். எனவே வந்து சூனிய பொருளை வச்சு தான் சூனியக்காரன் வந்து பண்ணா, எனவே தான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது, பொருளை கொண்டு தான் பாதிப்பு அப்படிலாம் கிடையாது. அது வந்து சூனியத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு கட்டு. அந்த கட்டு அவிழ்க்கப்படும் பொழுது அங்கே வந்து அதன் மூலமாகவும் நிவாரணம் கிடைக்குது. அது அல்லாமல் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சும்மதா ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப வந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி கொண்டே இருந்தாங்க. நம்ம பார்க்குறோம். சரி, அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதில் வந்து பாருங்கள், சூனியக்காரன் நேரடியாக சூனிய வைப்பது கிடையாது. எப்படி வைக்கிறான்னு சொன்னால், ஷைத்தான்களை வணங்கித்தான் சூனிய வைக்கிறான். சைத்தான் கிட்ட உதவி தேடுறான். அதன் மூலமாக என்ன செய்யப்படும், சைத்தான்கள் வந்து உள்ளத்தில் மனிதனுக்கு யதார்த்தமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பை விட, அந்த ஊசலாட்டத்தை விட, சூனியத்தால் சைத்தானை வணங்கப்பட்டு செய்யப்பட்ட பின்னால் சைத்தான் என்ன பண்ணுறான், அதிகமான பாதிப்பை, யதார்த்தமான ஊசலாட்டத்தை விட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இதை நம்ம என்ன செய்கிறோம், வசனங்களில் ஹதீஸ்களில் பார்க்குறோம். நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது இதுக்கு நம்ம உதாரணம் நிறைய நம்ம சொல்லலாம். முதலாவதாக நீங்கள் பாருங்கள், சூரத்துல் ஜின்னுங்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அது 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ரிஜாலு மினல் இன்சி யஊதுன பி ரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. அதாவது ஆண்களில் சில பேர், மனிதர்களில் சில பேர் வந்து ஜின்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடுறாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு அது மமதை ஏற்படுத்தி விட்டது நல்லா சொல்கிறோம். அப்போ ஜின்கள்கிட்ட மனிதர்கள் உதவி தேடுறாங்க என்பதற்கு இந்த வசனம் வந்து நேரடியான ஒரு சான்றாக இருக்குது. அப்போ மனுஷன் வந்து ஜின்கள்கிட்ட தொடர்பு ஏற்படுத்த முடியாது என்பதை சொல்லவே முடியாது. அப்போ இது ஒரு வசனமா. அடுத்து வந்து நீங்கள் பாருங்கள், அன்ஆம்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 128வது வசனம், அதை நீங்கள் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வயோம் யஹ்ஷுருஹும் ஜமீஅன். அல்லாஹ் வந்து மரபில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு சொல்லுவான், ஜின்களை மனுஷங்களை பார்த்து சொல்லுவான். ஜின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இஸ்தக்ஸரது மினல் இன்ஸ். நீங்கள் அதிகமாக மக்களில், ஆண்களில், அதாவது மனிதர்களில் வந்து அதிகமான மக்களை நீங்கள் வடிகெடுத்து விட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வகால அவுலியாவும் மினல் இன்சி. அந்த ஜின்களில் அந்த மனுஷர்களில் இருக்கக்கூடிய அந்த ஜின்களுடைய நேசர்கள் சொல்லுவாங்க, கதிஸ்தம்த பாதுனா பிபாத். இறைவன் நாங்கள் சிலரை கொண்டு பயனடைந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பயன், மனுஷனை கொண்டு ஜின்களுக்கு பயன் ஏற்பட்டதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அதே போல் ஜின்களை கொண்டு மனுஷனுக்கு பயன் ஏற்படுத்தப்பட்டது, பயன் கிடைத்தது என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை நம்ம வந்து இவங்க இதெல்லாம் மறைச்சிடுவாங்க. அங்கே தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்போ ஜின்களை கொண்டு மனுஷனை கொண்டு ஜின்களுக்கு என்ன பயன்னா, ஜின்களை மனிதன் வணங்குறான், அவன்கிட்ட உதவி தேடுறான். எனவே அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் சொல்லு, ஜின்னில் அப்படி உதவி தேடப்படும் பொழுது, அவங்களை வணங்கும் பொழுது வஸாதுஹும் ரஹகா, அவங்களுக்கு வந்து மமதி அதை அதிகப்படுத்தி விட்டதுன்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு வணங்கப்படும் பொழுது அது அவர்களுக்கு மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனாக இருக்குது. அதே போல் அந்த ஜின்கள் என்ன செய்யுது, மனுஷங்களுக்கு சில உதவிகளை செய்யுது. இப்போ சூனியம் யாரை நாடி சூனியம் வைக்கப்படுதோ அவர்கள் உள்ளத்தில் வந்து ஜின்கள் என்ன செய்யுது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து பாருங்கள், இது மாத்திரம் இது தெளிவான ஒரு சான்று, ஜின்களோட மனுஷனுக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்பதுக்கு தெளிவான சான்று. அதே போல் வந்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹதீஸில், புகாரில் ஹதீஸ் வருது, நான் அதை பாருங்கள். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது அந்த ஜின்களை என்ன செய்யுமா, மானத்தில் வந்து மலக்குமாறு பேசக்கூடிய ஒட்டு கேட்டு வந்து மனுஷங்களுக்கு சொல்லும்பொழுது சூனியக்காரனுடைய வாயில வந்து ஜின்களை வந்து போடுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை வச்சு நிறைய என்ன செய்கிறான், அவன் மக்களுக்கு சொல்லி இல்லாத பொருளை சேர்த்து சொல்லி மக்களை வழி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அங்கேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூனியக்காரருக்கு ஜின்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு தெளிவாக வசனம் சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்ராவினுடைய 102ஆம் வசனம், சூனியத்தை பற்றி பேசக்கூடிய பக்ராவினுடைய 102ஆம் வசனம் தெளிவாக என்ன சொல்கிறான், ஜின்கள் ஷைத்தான்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். சரிங்களா. மா கஃபர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கவில்லை, வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமூன சிஹர, சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு சைத்தான்கள் மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ சூனியத்தை வந்து சைத்தான் தான் கற்றுக் கொடுக்குது, சைத்தான் இல்லாமல் சூனியம் கிடையாது, வசனம் தெளிவாக சொல்லுது.
இப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கற்றுக்கொண்டு காஃபீர் ஆயிடாதீங்கன்னு சொல்லி அங்கே மலக்கு மூலமாக சொல்லப்படும் மக்களுக்கு. அப்போ எதுக்கு வந்து சூனிய குஃபர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஷைத்தானை வணங்குறான், ஷைத்தான உதவி தேடுறான் என்பதை போல் இவ்வளோ வசனங்கள் நமக்கு என்ன செய்யப்படுது, சான்றாக இருக்கிறது. அப்போ ஷைத்தானை கொண்டு தான் சூனியம் நடத்தப்படுது. எப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக எந்த ஷிருக்கு இல்லையே, ஷைத்தான் தான் ஏற்கனவே மனுஷ உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் வந்து அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். அது இணைவைப்பில் வர அல்லாவே கொடுத்து தான் இணைவைப்பில் வராது. அப்போ அந்த இடப்பில் வந்து இதே சைத்தானும் இதைத்தான் சைத்தான் தான் சூனியத்தையும் செய்கிறான், சூனியத்துக்கும் தாக்கத்தை சைத்தான் தான் ஏற்படுத்துகிறான்னு எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் நீங்கள் ஆதாரத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு தேடக்கூடிய அத்தியாயமாக கடைசி 2 அத்தியாயத்தை இறக்கணும். அதில் வந்து பாருங்கள், சூரத்து நாஸில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் வந்து சைத்தானை விட்டு தான் அதில் பாதுகாப்பை தேட சொல்கிறான். சூரத்து நாஸ் முழுக்க அதை வந்து சைத்தானை விட்டு மட்டும்தான் பாதுகாப்பு தேட சொல்லப்பட்டிருக்கு. அல்லது யுவஸ்விஸு ஃபீ ஷுதூரின் நாஸ், மனித உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானை தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற வாசகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சூனியம் வைக்கப்பட்ட பின்பு இந்த வசனங்கள் இறக்கப்பட்டது. ரசூல் அதை தான் ஓதி வந்தாங்க, நம்ம பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அந்த வசனத்துக்கு பின்னணி காரணமாக அவங்க அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சொல்லுவாங்க சில பேர், அதான் அந்த வசனம் வேற ஒரு காரணத்துக்காக இறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம் வந்து ஒரு அத்தியாயம் வந்து 2 காரணங்களுக்கும் இறக்கப்படும் அப்படியும் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கணும். இவங்க அதை எதையுமே பார்க்கறது இல்லை. அப்போ இது சூனியத்துக்கும் இறக்கப்பட்டதாக அது சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வேற ஒரு காரணத்துக்காக இறக்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொரு காரணத்துக்கு இதே வசனம் தேவைப்பட்டால் அதே வசனத்தை அல்லது அதே அத்தியாயத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மறுபடியும் அதை என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஓதி காட்டுவான், அதை மறுபடியும் ஓத சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல சூனியத்துக்கு இந்த வசனங்கள் கடைசி அத்தியாயம் வந்து இறக்கப்பட்டதை நம்ம இப்னு அப்பாஸ் அவருடைய கூட்டம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பாருங்கள், அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூனிய காரணம் விட்டு பாதுகாப்பு சொல்லப்படலை, மாறாக சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சைத்தான் வந்து உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவானா, நிச்சயமாக போடுவான். ரசூலுல்லாஹ் மனுஷன் தான். நிறைய வசனம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அதான் நபி ஸல்லல்லாஹு அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நபியை உண்மை வந்து எம்மா யுன்சி என்னக்கு ஷைத்தான், சைத்தான் வந்து உங்களை மறக்கடிக்க செய்து விட்டால், உங்களுக்கு மறதி ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட் இது பில்லா, அல்லாஹ்ட்ட நீங்கள் பாதுகாப்பு தெரியுங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் மனிதன் அடிப்படையில் சாதாரண மறதி தான் ஏற்படுமே தவிர பெரிய பாவத்தை தூண்ட மாட்டேன். இங்கே வந்து மறதி தான் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பைத்தியம் பிடித்தது போல் அவங்க சித்தரிப்பாங்க. அதை பற்றி நம்ம தனியாக நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூனியக்காரன் வந்து சைத்தான் வச்சு தான் வணங்குறான், சைத்தான் தான் அவனுக்கு உதவி செய்யுது. எனவே தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனிய வைக்கப்பட்ட பின் இறக்கப்பட்ட அந்த வசனம் என்ன சொல்லுது, சைத்தானை விட்டு தான் பாதுகாப்பு தேட சொல்லுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எனவே வந்து பாருங்கள், அப்போ சைத்தானை கொண்டு தான் மனுஷனுக்கு தொடர்பு இருக்குது என்பதை தெளிவாக நம்ம வசனத்தில் பார்க்குறோம். சைத்தான சைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நம்ம என்ன செய்து பார்க்க முடியுது. இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள எல்லா அறிஞர் என்ன சொல்கிறாங்க, சைத்தான் தான் சூனியத்தை கற்றுக் கொடுக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வந்து சைத்தானுக்கு தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் வந்து அவர் வந்து சூனியம் செய்யப்பட்ட மனுஷர்னு அந்த மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தனித்தலைப்பாக. அதில் கூட அந்த தஃசீர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் சூனியத்தை கொண்டு தான் குர்ஆனை ஓதுறாரு, எளிமையாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, சைத்தானை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் சைத்தான் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. எனவே தான் பாருங்கள், இமாம் இப்னு ஹல்துன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான வரலாற்று ஆசிரியர் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சைத்தானை கொண்டே தவிர இது நடத்தப்படாது. சைத்தானை வணங்குறான், சைத்தான்கிட்ட வந்து பணிகிறான், சைத்தானுக்கு உதவி தேடுறான், சில வாசகங்கள் எழுதி சைத்தானுக்கு வந்து அந்த பூஜை செய்கிறான். அப்படி செஞ்சு தான் சில பொருட்களை வைக்கிறான். அப்படிலாம் அந்த சில பொருட்களை வைத்து சைத்தானை வணங்கித்தான் அந்த சூனியம் வைக்கப்படுது என்பதை தெளிவாக அறிஞர் சொல்கிறாங்க. இதில் எந்த அறிஞரும் முரண்படலை. சைத்தானை கொண்டுலாம் நடக்கலைன்னு யாரும் சொல்லலை, சைத்தானை கொண்டு நடக்குது என்று தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸை புரிந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் மேலோட்டமான வாசகத்தை வைத்துக்கொண்டு சூனியக்காரருக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஹதீஸில் இல்லாத வாசகம், நாங்கள் யாருமே சலஃப் அறிஞர்கள் யாரும் சொல்லாத அந்த கருத்தை இவர்களாக என்ன பண்ணுறாங்க, தவறாக வழங்கி கொண்டு அதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுது, அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படித்தான் நீங்கள் நம்புறீங்க. அப்போ சூனியக்காரங்க அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம். அப்போ எனவே வந்து சைத்தானை கொண்டு தான் இது சூனியம் நடத்தப்படுகிறது என்று நம்ம எடுக்கும் பொழுது, அதற்கான இவ்வளவு சான்றுகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து சைத்தானை கொண்டுலாம் கிடையாது, சூனியக்காரரை கொண்டு தான் அப்படின்னு திரிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். எனவே வந்து இது சைத்தானை கொண்டு தான் சூனியம் வைக்கப்படுகிறது என்று நம்ம நம்புவதன் மூலமாக எந்த இணைவிப்பும் வராது. அதை முறையாக நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம முஷ்ரிக் ஆக மாட்டோம். எனவே இப்படிப்பட்ட மக்களுடைய பித்தலாட்டங்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கு நாம் மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மார்க்கத்தை முறையாக விளங்கி வழிகெடுக்கக்கூடிய மக்களுக்கும்
அதை சொல்லக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.